எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு நம்ம இந்தியாவிலே முதலா உருவான ஒரு மாவட்டத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த மாவட்டம் நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்குன்றது இன்னொரு சிறப்பான விஷயம். அந்த மாவட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாங்க. நம்மளோட சேலம் மாவட்டம் வந்துட்டு எப்ப உருவாக்கப்பட்டிருக்கு, யாரால உருவாக்கப்பட்டிருக்குன்னா திகதி பிரிட்டிஷ் அப்படின்ற ஆங்கிலேயர்கள்னால 1792 வருஷம் நம்மளோட சேலம் மாவட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஆண்டுகிட்டு இருந்த திப்பு சுல்தானை சூழ்ச்சி பண்ணி வீழ்த்திய ஆங்கிலேயர்கள் நம்மளோட சேலம் மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்டா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இருக்க தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் எல்லாத்தையும் சேர்த்து சேலம் மாவட்டம் வந்துட்டு மொத்தமா 7530 சதுர கிலோமீட்டருக்கு இருந்திருக்கு. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு கலெக்டர் இருக்கணும். அப்படி இருந்தவர் தான் அலெக்சாண்டர் ரீட். இவரும் வந்துட்டு சேலம் மாவட்டத்துல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்து இருந்திருக்காரு. எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1792 இருந்து 1799 வரைக்கும் சேலம் மாவட்டத்துக்கு கலெக்டரா வந்து இருந்திருக்காரு. நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்க்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் கூட இருக்கு. சேலத்துலயும் சரி, சேலத்தை சுத்தி உள்ள ஊர்கள்லயும் இருந்து மாம்பழ உற்பத்தி அதிகமா இருக்கறனால நம்மளோட சேலத்துக்கு வந்துட்டு மாங்கனி மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்கு. அண்ட் முக்கியமா இங்க வந்து மல்கோவா மாம்பழம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சுத்தி இருக்கிற விவசாய கிராமங்களுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கறதுக்கு மேட்டூர் அணையும், வெயில் காலத்துல எங்கேயாவது வெக்கேஷன் போகலான்னு யோசிக்கும் போது ஏற்காடும் நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க இருக்கு. அண்ட் நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான தொழில்னு என்னென்ன இருக்குன்னா கைத்தறி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜவ்வரிசி உற்பத்தி இங்க வந்து அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொலுசு வந்து இங்க அதிகமா செய்வாங்களாம். ஸோ இதுதான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு முக்கியமான வேலைகள், தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல நிறைய குடும்பங்கள் வந்துட்டு குடும்பத்துல இருக்கவங்க வந்துட்டு குடிபோதைக்கு அடிமையாகிறதுனால நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது. அதனால மது விலக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு அரசியல் தலைவர்களும் வந்துட்டு நாங்க இந்த மது விலக்கை கொண்டு வருவோம்னு சொல்றாங்கல்ல. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா 1937 ஆண்டு வந்துட்டு இந்தியாவில் வந்து மது விலக்கை கொண்டு வந்தப்ப நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் முதலா அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஜங்ஷன்ல மிக நீளமான நடைமேடை இருக்கு. இது வந்துட்டு நம்ம சேலம்க்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு சிறப்புன்னு வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம பார்த்தது மோஸ்ட்லி இந்தியாவிலேயே அப்படின்றது மாதிரி வருது. ஸோ இந்தியாவிலேயே முதல் டிஸ்ட்ரிக்ட் இதுதான். இந்தியாவிலேயே முதலா வந்துட்டு மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டதும் வந்துட்டு நம்மளோட சேலம்ல தான். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லாம் ரொம்ப பெரிய நடைமேடை இருக்கு. அது இந்தியாவிலேயே நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க நிறைய கோவில்கள் இருக்கு. அது என்னென்ன கோவில்கள்னு பார்க்கலாம். கோவில்னோடனே ஹிந்துஸ் கோவில்ஸ் மட்டும் சொல்ற போறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு கோவில்னாலே எல்லாமே கோவில் தான். அப்படி என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்கு. அப்புறம் 2000 ஆண்டுகள் பழமையான சுகனேஸ்வரர் கோவில் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை இயேசு பேராலயம் இருக்கு. அயோத்தியப்பட்டினம் ராமர் கோவில் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முத்துமலை முருகன் கோவில் இருக்கு. அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய முருகன் சிலை வந்துட்டு வச்சாங்க பாத்தீங்களா, அது நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 10 மலை மலேசியால இருக்கு, முத்துமலை சேலத்துல இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் கட்டிய ஜமா மஸ்ஜித் மசூதி வந்துட்டு நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.